500 rupees தான் ஒருத்தரால சேவ் பண்ண முடியும். எத்தனை வருஷத்துல உங்க கோடீஸ்வரன் ஆகலாம்? ஃபர்ஸ்ட் கோடி சம்பாதிக்கிறது தான் வந்து கஷ்டம். மந்த்லி 500 rupees சேமிக்க ஆரம்பிக்கணும். எவ்ரி 6 months வந்து ஒரு 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னதுன்னா 32 வருஷத்துல நிறைய பேருக்கு என்னப்பா அது 500 ரூபா, அது 32 வருஷம் வெயிட் பண்ணணுமா? இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தது அப்படின்னதுன்னா ஆப்வியஸ்லி நீங்க நிறைய நாள் தான் வெயிட் பண்ணணும். பட் இப்ப இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப அது அந்த லெவல்ல தானே வரப்போகுது. ஸோ வேற ஏதாவது எனக்கு சொல்லுங்க, 500 ரூபாய் வச்சே நான் இன்னும் ஏதாவது பெருசா பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. மார்க்கெட் இவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா, இந்த மாதிரி நீங்க வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்க முடியாது. ஃபர்ஸ்ட் இயரே நான் போட்டதை விட கம்மியாயிடுச்சு, நெகட்டிவ்ல இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து பயம் தானே இருக்குமே வழி. ஹவ் கேன் ஐ கெட் அ கான்ஃபிடன்ஸ்? போர்ட்ஃபோலியோ வேல்யூ கம்மியாக வரும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டெஃபினட்டாக கம்மியாகும். நான் வந்து நிறுத்திடலாமா, 20 வருஷத்துக்கு போட்டுட்டு அப்புறம் இதுக்கு 1 மாதத்துலேயே நிறுத்துறேன், இல்லை சார் பயமாக இருக்குது, கோடீஸ்வரர் ஆக முடியலாம். ஒரே ஒரு விஷயம் வந்து இவர் வந்து முன்னாடி உள்ள வீடியோலெல்லாம் 15% சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்ததுனால 13% சொல்கிறாரு. நாளைக்கு 10%, 5%ன்னு அவர் சொல்லிடுவார். நாங்கள் எப்படி நம்புறது? வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார், இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு காமனான கனவு, அதாவது நீங்கள் யார்கிட்ட போனாலும் கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 110 பேருக்கு மேலே வந்து கோடீஸ்வரர் ஆக்கியிருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட தான் இதை பேசினா எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு தோணுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிற ஒரு காமனான விஷயம், கோடீஸ்வரன் ஆகணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, பட் நீங்கள் ஏன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்டால் எங்களோட வருமானமே கம்மி, அதில் எப்படி நாங்கள் சேமிக்கிறது அப்படின்னோடனே நான் ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். இப்போ ஒரு 500 rupeesனா அவங்க என்ன பண்ணணும், 1000னா என்ன பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 500 rupees தான் ஒருத்தரால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா, சேவ் அண்ட் இன்வெஸ்ட் ரெண்டுமே 500 rupeesஆல தான் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணணும்? அவங்க எத்தனை வருஷத்துல அவங்க கோடீஸ்வரன் ஆகலாம்? அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கணும்? சார், வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த கோடீஸ்வரங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. ஆமாம் சார். ஓகேங்களா? அது வந்து சாதாரண ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து நிறைய ஏர்ன் பண்ணுறவங்க முதல் கொண்டு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கோடி சம்பாதிக்கிறது தான் வந்து கஷ்டம். அதுக்கப்புறமா அடுத்த கோடிலாம் வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். அண்ட் மோரோவர் வந்து அந்த காம்பவுண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு 500 rupees அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பொதுவாக எல்லாருனாலையும் சேமிக்கக்கூடிய ஒரு தொகை மந்த்லி. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ ஒருத்தர் வந்து மந்த்லி 500 rupees சேமிக்க ஆரம்பிக்கணும். எவ்ரி 6 months வந்து ஒரு 100 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதம் 500 ரூபா, அடுத்த 6 மாதம் 600 ரூபா, அடுத்த 6 மாதம் 700 ரூபா. இந்த மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னதுன்னா 32 வருஷத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து பார்த்திங்கன்னா 14,02,000 ரூபா. அவ்வளோதான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 32 வருஷத்தில் இந்த ரேட் ஆஃப் 13% XIRRல வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1 கோடி ரூபாய் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னா நிறைய பேருக்கு என்னப்பா அது 500 ரூபா, அது 32 வருஷம் வெயிட் பண்ணணுமா? சரி, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னதுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய நாள் தான் வெயிட் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து உடனே 32 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கும் இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னதுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா, நம்ம வந்து ஒரு கோடி, இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு 20 வயசு 22 வயசு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ஒரு 18-20 வயசுனாலும் 20 வயசில் அவங்க ஸ்டார்ட் பண்ணால் கூட 52 வயசில் கோடிங்கிறது ஒரு டீசென்ட் அமௌண்ட்டு. ஸோ அதனால் உடனேயே வந்து நீங்கள் அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்குறத விட ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து பில் பண்ணிகிட்டே இருக்கலாம். சார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து இந்த கோடீஸ்வரன் அப்படின்னு பேசுகிறப்ப எல்லாரும் சொல்கிறது என்னன்னா 25-30 வருஷம் கழிச்சு சொல்கிறீங்க, அதோட வேல்யூ 40 லட்சம் 50 லட்சம் தான் வருது, அப்புறம் நான் எப்படி கோடீஸ்வரனாக இருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. இப்படி பார்க்குற பார்வை கரெக்டாக சார்? இல்லை நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சார்? ஏன்னா இப்போ கோடீஸ்வரன்ற ஒரு இது நோக்கி போகிறோம். ஓகே, 30-35 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 40-50 லட்சம் கிட்ட தான் வருது. ஸோ அப்போ அது ரீசனபிளான அமௌண்ட்டாக இருக்குமா? நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்மளுக்கு சேவிங்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம கையில் ஒரு 50 லட்சம் கிட்ட இருக்குது. பட் இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அது அந்த லெவலில் தானே வரப்போகுது. ஸோ வேற ஏதாவது எனக்கு சொல்லுங்கள், 500 ரூபாய் வச்சே நான் இன்னும் ஏதாவது பெருசாக பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது ஒரு கரெக்டான மூவ் ஆகுது இல்லை? அதாவது என்னென்னா இப்போ நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஒரு சேயிங் இருக்குது, த பாத் ஆஃப் a 1000 mile steps begin with a single step அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1000 மைல் எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முதல் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், 500 ரூபாய் இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் நாட் 500 forever. கரெக்டாக இன்றைக்கி தான் ஒரு காலேஜ் படிக்கிறாரு அல்லது ஒரு இடத்துல வேலை பார்த்தா கூட 30 வருஷம் 32 வருஷமும் இதே நிலைமையிலே இருக்க போகிறாரா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த 1 crore நீங்கள்
மைண்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராபப்ளி இட் வில் எண்ட் அப் வித் 2-3 crores. அப்போ அந்த 3 crores வந்ததுன்னா வித் ஒரு 6% வந்து இன்ஃப்ளேஷனில் ஸ்டில் யூ ஆர் ரீச்சிங் மோர் ஆர் லெஸ் அந்த 1 crore வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அன்றைக்கி என்ன வேல்யூ இருக்கும், மார்க்கெட் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குமா, அது பண்ணுமா இது பண்ணுமான்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்க முடியாது. ஜஸ்ட்டு ஹாவ் அ ஃபெய்த். அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து இன்னி வேல்யூவில் 1 கோடியாக இருக்கும். தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் அன்னி வேல்யூலேயுமே அது வந்து நல்ல வேல்யூவில் இருந்துட்டு இன்னி வேல்யூ 1 crore இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் 500 ரூபாய் வந்து ஒருத்தரால் சேமித்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு அழகாக ஒரு வழி சொல்லிட்டீங்க. ஒருத்தரால் இப்போது 2000 ரூபாய் சேமிக்க முடியுது அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணணும், என்னென்ன டேர்ம்ஸ் இது மெஷர்ஸ்லாம் எடுக்கணும் அவங்க? இப்போ 500 ரூபாய் அப்படின்னு சொன்னபோது நான் என்ன சொன்னேன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது வந்து அவங்களுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் கூட முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஒரு என்ன அது வேணா சொல்லுங்கள். சென்னை ஆமாம் சார். நான் சென்னையில் வந்துட்டு லோயர் மிடில் கிளாஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப 10% கிட்ட இருக்காங்க. அதுவும் வந்து 10,000 பிலோ சேலரி வாங்குறவங்களே சென்னையில் 10% கிட்ட இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களுக்குலாம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது எப்படி பண்ணாலுமே முடியாத ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. ஸோ அவங்களுக்கு ஒரு வழி நான் பார்க்குறப்போ இப்போ நீங்கள் சொன்ன 500 ரூபாய் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 500 ரூபா வந்து யாருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஃபிட் ஆகும். அது தவிர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சார் நான் கரோர்பதி ஆகணும், அப்பா அம்மா கொடுக்குறாங்க, என்னால் ஒரு 500 rupees 1000 rupees வரை என்னால் சேவ் பண்ண முடியும், எனக்கும் வழி சொல்லுங்கள், நானும் யூ ஆல்சோ வாண்ட் டு ஸ்டார்ட் ஏர்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஃபார் 500 rupees. இப்போ ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க, ஒரு மீடியம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா, நீங்கள் 10,000 நிறைய பேர் இருக்கிறாங்க. அதேமாதிரி 25,000 rupeesல வாங்குறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 25,000 rupees ஆர் 20,000 rupees ஒரு சேலரி வாங்குறவர் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் 10%. ஸோ அவர் 2,000 ரூபா வந்து மாதம் போடணும். எவ்ரி இயர் ஒரு 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2,000, அடுத்த வருஷம் 2,500, அடுத்த வருஷம் 3,000. அந்த மாதிரி அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அவர் வந்து 25 வருஷத்துலேயே அவர் வந்து அந்த 1 கோடியில் இலக்கை அடைஞ்சிடலாம் அட் த ரேட் ஆஃப் 13%. முன்னாடி வந்து 500 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 32 வருஷம் ஆகுது. வெரஸ் இங்கே 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே முன்னாடி நம்ம எவ்ரி 6 months சொன்னோம், இங்கே வந்து எவ்ரி இயர் தான் அவங்க வந்து 500 இன்க்ரீஸ் பண்ணாலே அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து 25 வருஷத்தில் அந்த 1 கோடியை அடைஞ்சிடலாம். ஓகே சார். சார் இப்போ 2,000 ரூபாய்க்கு சொல்லிட்டீங்க, 500 ரூபாய்க்கு சொல்லிட்டீங்க, சூப்பர் சார். சார் இப்போ 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, எங்களால் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க எத்தனை வருஷத்தில் கோடீஸ்வரனாலாம் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? கரெக்ட். இந்த ஜேர்னியில் நம்ம என்ன பார்க்கணுன்னா நம்ம வந்து அந்த ஒரே ஒரு அமௌண்ட்டே மட்டும் வச்சுக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா அவங்க வந்து 500 ரூபா உள்ளவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை 100 ரூபா. 2,000 ரூபா உள்ளவங்க வந்து வருஷத்துக்கு 500 ரூபா. இப்போ 5,000 rupees போடுறவங்க வந்து வருஷம் ஒரு 1,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா சேம் 13% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்க வந்து 19 வருஷத்தில் அவங்க வந்து அந்த 1 கோடியை ஈஸியாக அடைஞ்சிட முடியும். இதில் வந்து என்னென்னா நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா இயர் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வருது. ஆனால் இந்த இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாலட்டிலிட்டி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபாலிங். இன்றைக்கி நம்ம வந்து ஜனவரி எண்டில் வந்துட்டோம். இந்த மாதம் மட்டுமே ரஃப்லி 10% மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. ஓகே. ஸோ யாரெல்லாம் போன மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அல்லது ஒரு 3 மாதம் 6 மாதம் சில இதில் வந்து 1 year ஸ்டார்ட் பண்ணவங்களுடைய எஸ்ஐபி வந்து நெகட்டிவாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவை பார்த்து சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, சார் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, 25 வருஷம் 32 வருஷத்தில் உங்களுக்கு வந்து மணி 1 கோடி வருங்கிறீங்க, நாங்கள் எப்படி நம்புறது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் இயரே நான் போட்டதை விட கம்மியாகிடுச்சு, நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து பயம் தானே இருக்குமே வழியே எப்படி வந்து ஹவு கேன் ஐ கெட் அ கான்ஃபிடென்ஸ் டு சேவ் ஃபார் த நெக்ஸ்ட் 25-30 years. ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அதுக்கு தான் வந்து உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஃப்யூச்சர் மேலே டவுட் இருந்ததுன்னா whether it is a market or personal life, you just go back and check your past. ஸோ பாஸ்டில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னதுன்னா ஃப்யூச்சரில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய. அப்படி பார்த்தோம் அப்படின்னதுன்னா எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கோ, மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னதுன்னா
இந்த எஸ்ஐபி என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் அக்யூமுலேட்டிங் மோர் யூனிட்ஸ். ஓகே. அப்போ எவென்ச்சுவலி நமக்கு வந்து எல்லாமே ஓவர் பீரியட் ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுடைய எஸ்ஐபியோடைய இது வந்து 1 இயரோ 2 இயர்ஸோ நெகட்டிவ் இருந்ததுன்னா ஆக்சுவலி யூ ஷுட் பி ஹாப்பி. ஏன்னா யூ ஆர் கலெக்டிங் மோர் யூனிட்ஸ். ஏன்னா இதோடைய அறுவடை எப்போ பண்ண போகிறீங்க? 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு தான் பண்ண போகிறீங்க. அப்போ இது வந்து கம்மியான யூனிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இது வந்து ரியாலிட்டி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ராக்டிக்கலாக ஒருத்தங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ கம்மியாக வரும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து டெஃபினட்டாக கம்மியாகும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் போட்டது வந்து 1000 ரூபா போட்டேன், அது வந்து இப்போ 970 ரூபா ஆச்சு, 980 ரூபா ஆச்சு, 30 ரூபா கம்மியாயிடுச்சு, நான் வந்து நிறுத்திடலாமா? நான் கேட்டேன், எதுக்காகப்பா போட்டேன்னா, சார் அது ஒரு 20 வருஷத்துக்கு போட்டுட்டு அப்புறம் எதுக்கு 1 மாதத்துலேயே நிறுத்துறேன்? இல்லை சார் பயமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது. ஸோ எஸ்ஐபியில் வந்து எஸ்ஐபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிம்பாங்க. ஸோ வேரியஸ் லெவலில் மார்க்கெட் மேலே கீழே போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு சமயத்துலையும் வாங்கும்போது ஆவரேஜ் ப்ரைஸ் இஸ் கம்மிங் டவுன். அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து எஸ்ஐபியை நிறுத்தாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஓகே சார். சார் இப்போது 500 ரூபாயும் பேசியாச்சு, 2000 ரூபாயும் பேசியாச்சு, 5000 ரூபாயும் பேசியாச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஐடி போகிற பசங்க நிறைய பேர் வந்துட்டு காசெல்லாம் பயங்கரமாக செலவழிக்கிறாங்க, என்ன பண்ணணும் தெரியாமல். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சார். அவங்களுக்கு ஒரு ரொம்ப வேணாம் ஒரு 10,000 ரூபா அவங்களால சேமிக்க முடியும்னு வச்சுக்கலாம் சார். ஸோ அவங்க என்னென்ன சார் பண்ணணும்? சேம் திங் தான். 10,000 ருபீஸ் ஒருத்தனால சேவ் பண்ண முடியுது அப்படின்னதுன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐடின்னு வேறு சொன்னதுனால ஐடியில் வந்து ரிலேட்டிவ்லி அவங்களுடைய ஹைக் வந்து மோர் கம்பேர்ட் டு த அதர் ப்ரொஃபஷன். இப்போ 10,000 ருபீஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறவர் வந்து எவ்ரி இயர் அவர் ஜஸ்ட்டு 2,000 ருபீஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே. அந்த மாதிரி அவர் பண்ணார்னா 15 வருஷத்துலேயே அவர் வந்து கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து 13% அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இன்ஃபேக்ட் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். இவர் வந்து முன்னாடி உள்ள வீடியோலெல்லாம் 15% சொல்லிட்டு இருந்தார். இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்ததுனால 13% சொல்கிறாரு, நாளைக்கு 10%, 5%ன்னு அவர் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்தது. இப்போ நான் அந்த கமெண்ட்டுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு ஆம்ஃபி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரெகுலேட்டர் கீழே நாங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதில் வந்து தேர் ஆர் கோட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த அந்த இது உள்ளுக்குள்ளே தான் நாங்கள் வந்து நாங்கள் தான் இஷ்டத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இன்வெஸ்டர்கிட்ட சொல்லும்போது யூ ஷுட் ப்ரொஜெக்ட் ஒன்லி 13%, அதுக்கு மேலே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து 13%ன்னு சொல்லியிருக்கோம். பட் இஃப் யூ லுக் அட் த ரிட்டர்ன், ஈவன் இப்போ இவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு இல்லையா, மார்க்கெட் ரஃப்லி அபவுட் 15% இருந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட லாஸ்ட்டு 10 இயர்ஸ் ஆஃப் எஸ்ஐபி ஆர் 5 இயர்ஸ் ஆஃப் எஸ்ஐபி நிறைய ஃபண்ட்ஸ் வந்து 15% 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபால். அதனால் 15% வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் ஃபார் த சேக் ஆஃப் இதுங்கிறதுக்காக தான் 13ன்னு சொல்கிறோம். நாளைக்கு எப்போ நான் 13 வந்து 12ன்னு சொல்லுவேன்னா, இப்போ ஆம்ஃபி 12ன்னு சொன்னால் தான் சொல்லுவோமே வழிய மார்க்கெட்டுடைய ஏற்ற இருக்கிறதுக்காக நான் குறைச்சிக்கல. இதை வந்து நான் பதிவு பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 10,000 வந்து 15 வருஷத்துலேயே வந்து அவங்க வந்து கோடீஸ்வரராக இது பண்ணிடலாம். எப்போதுமே வந்து என்னென்னா ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எப்போ வரும்னாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை உணரும்போது அப்போ தான் வரும். இப்போ இந்த ஜேர்னியில் என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு 1 or 2 இயர்ஸ் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3, 4, 5 இயர்ஸ் வந்து when they are seeing the result அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மோர். அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் டெஃபினட்டாக இந்த க்ரோருங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு கோல் போஸ்ட்டு தான். நீங்கள் அதுக்கு நேராக போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நீங்களே அந்த 1 வந்து 2ன்னு ஆக்கிடுவீங்க, 2 3ன்னு ஆக்கிடுவீங்க. அதனால் எல்லாருனாலையும் கோடீஸ்வரர் ஆக முடியலாம். ஒரே ஒரு விஷயம் வந்து டிசிப்ளின். மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஹேவ் அ ஃபெய்த். ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜிங் கண்ட்ரி. இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி வந்து ஸ்டில் இன்டாக்ட். எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் 2047. இன்னும் இன்ஃபேக்ட் இந்த செஞ்சுரியே பிலாங்ஸ் டு இந்தியா அப்படின்னு தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஒன்லி திங்
யூ ஷுட் ஹேவ் அ ஃபெய்த் டு இன்வெஸ்ட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.